Good evening, sir. பிள்ளைகள் அனைவருக்கும் ஞான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். வணக்கம், sir. Good evening, sir. Good evening. Good evening, sir. Sir, நலமா இருக்கீங்களா? எப்படி பிள்ளைகள் இருக்கீங்களா, sir? நலமா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா, sir? ஓம் 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 சரி, நல்ல சுகமா இருக்கிறேம்மா. பிள்ளைகள் எப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களா? இருக்கேன், sir. Sir. சரி பிள்ளைகள், நாங்க இப்ப இன்றைய நாள் பாடத்துக்குள் செல்வோமா? Okay, sir. Okay, sir. Good evening, sir. Good evening, good evening. Sir. சரியா பிள்ளைகள், கவனிங்கம்மா. இங்க வந்து உங்களுக்கு சேர் வந்து வினா விடைகள் தந்திருக்கிறேன். விளங்குதா பாருங்க. ஓ, sir, விளங்குது. இது வந்து செய் நன்றி அறிதல் பாடத்தோடு தொடர்புடைய வினாவினா. சரியா? இதுல யாருமா விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? ஓகேம்மா. இப்ப இந்த வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க போறீங்க. ஓகேவா? சார். செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? வினாக்கள் விளங்குதா? ஓ, செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? தனக்கு செய் நன்றி எந்த அதிகாரத்துக்கு பின் வைக்கப்பட்டுள்ளது? திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த வினா எழுதி அதற்கான விடை எழுதுங்க பாப்போம். தலையங்க போடுங்க. செய் நன்றி அறிதல். இப்ப இன்னைக்குமா நாங்க செய் நன்றி அறிதல் பாடத்துல வினா விடைகள் செய்து கொண்டிருக்கிறோம். சரிதானமா? அப்ப அந்த வினா விடைகளுக்கு விடையளிக்க போறோம். செய்து கொண்டு ஓம் சேர் அப்படின்னு சொல்லி செக் பாக்ஸ்ல போடுங்கம்மா.
சரியா பிள்ளைகள் செய்து கொண்டோமா? எழுதிட்டோம் சார். எஸ். இன்னும் கொஞ்ச நேரம் எத்தனையாவது வினாம எழுதுறீங்க? சார் நான் லாஸ்ட் ஒன் எழுதி கொண்டிருக்கேன். சரி சரி எழுதுங்க. அதை தொடர்ந்து பாருங்க. 4ஆம் வினா இருக்கு. திருக்குறள் எத்தனை குறள்களை கொண்டது? நூற்றி 33 அதிகாரம். குறள்கள் குறள்கள்மா 1030 குறள்களை கொண்டது. திருக்குறளின் மறுபெயர் ஒன்று தருக. எனக்கு முடிஞ்ச கொஞ்சம் பொதுமறை. சரி ஓகே பிள்ளைகள். அப்ப இந்த வினாக்களுக்கு எனக்கு முடிஞ்ச 2வது வீடியோ கொஞ்சம் காட்டுங்களே. சரிம்மா நீங்க அப்படியே எழுதி கொண்டிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் விளங்குதுமா? சார் முப்பால் நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ் மறை, நூற்பொருமைன்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு 2வது வீடியோ கொஞ்சம் காட்டுங்களே சார். இனியவை கூறல். இனியவை கூறல். தேங்க்யூ சார். சார் நான் இப்பதான் ஜாயிண்ட் ஆவினேன், என்ன செய்யணும்? ஓம்மா நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். சரி பிள்ளைகள், இனியவை கூறல் பாட பகுதியிலிருந்து சரி வினா விடைகள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்காங்க. தொடர்ச்சியா எழுதி கொண்டிருங்க. நீங்க 4ஆம் வினாவில இருந்து எழுத ஆரம்பிங்க. முதல் 3 வினாக்கள் சேர் காட்டும் பொழுது எழுதி கொள்ளுங்க. சார் 3வது வினா விளங்குது. 3ஆம் வினா முதல்ல சேர் எழுத சொல்லிட்டேன்னா எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சார் நான் விடை எழுதிக்கிட்டு இருக்கேன், அனுப்பிடுங்க சார். விடையை மட்டும் காட்டுங்க சார். விடையை காட்டுறேன், எழுதுங்க. இப்ப இந்த வினா விட்டுருவீங்க, பிறகு இதையும் எழுதி கொள்ளுங்க. செய்திட்டேன். சரியா பிள்ளைகள், ஓகேவாமா? எழுதி கொண்டாச்சா? சார்
சார் 7ஆம் கேள்வியோட விட விளங்குதில்ல. ஆமாம். 7ஆம் கிழமை 6ஆம் வினா வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. சரி, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. எழுதிட்டோம். சார் 7ஆம் கேள்வியோட வீடியோ காட்டலாமா? 7ஆம் வினாவுக்கு விட இன்னும் எழுதல நீங்க? இல்ல சார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, இதை எழுதுங்கம்மா. அதுக்கான இடத்தை விட்டுட்டு எழுதுங்க. சரி.
எழுதிட்டோம் சார். ஓகேம்மா, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எழுதின பிள்ளைகள் முதலாம் வினாவிலிருந்து 10ஆம் வினாவுக்குரிய விடைகள் எல்லாம் பாடமாக்குங்க. அர்ஷனி சார். முதலாம் வினாவிலிருந்து 10ஆம் வினா வரைக்குமான வினாக்கள் நீங்க கேட்பீங்க, சரியா? ஓகே சார். பிள்ளைகள் பதில் சொல்லுவாங்க. யாரிடம் கேட்கறதுங்கிறத நீங்க முடிவு பண்ணி வைங்க. நான் இப்பதான் ஜாயின் ஆகணும். பார்த்துக்கொண்டே இருங்க. எழுதணும் எழுதணும் எல்லா பிள்ளைகளும் எழுதி எல்லா பிள்ளைகளும் 10 வினாக்களும் மனனம் செய்யணும். சார் நான் கேட்கவா? சார் நான் கேள்விகளை கேட்கவா? கேள்வி கேட்பாங்கம்மா, ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவோம். உங்களோட பேர் என்னம்மா? இமாசி. இமாசி. அர்ஷனி, இமாசியிடம் ஒரு கேள்வி கேளுங்க. ஓகே சார். இரண்டாவது கேள்வியை மூன்றாவது கேள்வியை போறீங்களா? சரி சரி, ஓகே ஓகே, உங்களுக்கு நேரம் தருவேன் சார். 10 வினா வரைக்கும் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஓகேவா? இல்ல சார், இன்னும் விடை எழுதல சார். 10 வினா வரைக்கும் அப்படிங்கிற ஆள் மட்டும் பேசுங்க சார். ஓகே, ஏழாவது. கொஞ்சம் வேகமா எழுதணும் சார். நான் லேட் ஆயிட்டா ஜாயின் ஆனேன். முதல் 2 கேள்வி போடலுமா? நாங்க காட்டுவோம், பிறகு அந்த டைம்ல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? ஓகே சார். சரியா பிள்ளைகள்? 10 வரைக்கும் எழுதிட்டால் ஓம் சேர்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ், இரண்டாவது மூன்றாவது போடுவீங்களா? ஓமா ஓம் ஓம், கொஞ்சம் பொறுங்க. எழுதிட்டேன் சார். ஓகே பிள்ளைகள், கொஞ்சம் பொறுங்க. நீங்க எழுதின பிள்ளைகள் மனனம் செய்யுங்க 10 வினாவும். சார், ஏழாவது விடை காட்டலுமா? கொஞ்சம் பொறுங்கம்மா. நீங்க 10 வரைக்கும் எழுதி கொண்டீங்களா? எழுதாத பிள்ளைகள் இருங்க சார். விடை காட்டும் பொழுது அப்படியே குறிச்சு கொள்ளுங்க. சாதாரண பிள்ளைகள், வகுப்புக்கு தாமதமா வந்த பிள்ளைகள் இப்ப என்ன செய்யுங்க சார், முதலாம் வினாவில இருந்து காட்டுறேன். எழுதுறதுக்கு நேரம் இல்லை உங்களுக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, மனனம் செய்யுங்க. முதலாம் வினா செய்நன்றி அறிதல் என்றால் என்ன, அதற்கான விடைகளோட வினா சேர்த்து தந்திருக்கிறேன். இரண்டாம் வினா செய்நன்றி எந்த அதிகாரத்துக்கு பின் வைக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் வினா திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது. இந்த 3 வினாக்களுக்கும் எல்லோரும் விடை அளிச்சிருக்கணும். நேரம் பிந்தி வந்த பிள்ளைகள் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான்காம் வினா திருக்குறள் எத்தனை குறள்களை கொண்டது.
திருக்குறளின் மறுபெயர் ஒன்று தருக. எக்ஸ்கியூஸ் சார், ஒன்றாவது ரெண்டாவது கொஞ்சம் கோச்சிக்கிறா போடுங்களேன். ஒரு தரத்துல செய்து கொள்ளணுமா சார்? சொல்லும் பொழுதே நீங்க வேகமா இருக்கணும். ஏன்னா பாருங்க, இங்க வந்து 44 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாங்க முதலாம் வினாவை காட்டிக் கொண்டிருக்க முடியாது. சரி. முதல் 3 வினாவும் ஓகேவா பிள்ளைகள்? ஃபினிஷ் சார். ஓம். 4ஆம் வினா பாருங்க, திருக்குறள் எத்தனை குறள்களை கொண்டது? 5ஆம் வினா, திருக்குறளின் மறுபெயர் ஒன்று தருக. 6ஆம் வினா, செய்யாமல் செய்த உதவிக்கு எவற்றை கொடுத்தாலும் ஈடு ஆகாது. அப்ப எவற்றை கொடுத்தால் ஈடு ஆகாதுன்னு சொல்லி அந்த வினா. 7ஆம் வினா, காலத்தினால் செய்த உதவி எதனை விட பெரியதுன்னு இதுல சொல்றாங்க. 7ஆம் வினாவும் சரியா பிள்ளைகள்? ஓ சார். 8ஆம் வினா பாருங்க, எவ்வாறானவர்களின் நட்பை மறக்க கூடாது அப்படிங்கிற வினா. 9ஆம் வினா, பெரியோர்கள் துன்பத்தை போக்கியவரின் நட்பை எத்தனை பிறப்பிலும் நினைத்து வாழ்வார்கள் அப்படின்னு சொல்ற வினா. 10ஆம் வினா, திணையளவு உதவி செய்தாலும் அதனை பனையளவாக கொள்பவர் யார்? இவ்வாறு 10 வினாக்கள் சேருங்க தந்திருக்கிறேன். இந்த 10 வினாக்களுக்குரிய விடைகளையும் நீங்க இன்னும் 1 நிமிடத்துல மனனம் செய்து கொள்ளுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு மனனம் செய்ய சொல்லியிருக்கேன். முடிஞ்சதோட உங்களிடம் வினாக்கள் கேட்கப்படும். அதுக்கான பதில்களை நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். சதனமா அர்ஷனி உங்களிடம் வினா கேட்பாங்க. அந்த வினாக்களுக்குரிய பதிலை நீங்க சொல்ல ரெடி ஆகணும். சந்தன பிள்ளைகள் மனனம் செய்துட்டு ஓம் சேர்னு சொல்லுங்க. சார். சரிதான பிள்ளைகள்? ஓகேவா? வினாக்கள் கேட்க ஆரம்பிப்போமா? ஓகே. ஆரம்பிப்போம். சரிம்மா. அர்ஷனி, முதலாம் வினாவில இருந்து ஆரம்பிங்க. பேர் சொல்லுங்க. அவங்க வந்து உங்களோட பேசுவாங்க. நீங்க வினா கேட்கலாம். நிதோஷியா, செய் நன்றி என்றால் என்ன? தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை சென்று எனப்படும். வர்ஷா, செய் நன்றி எந்த அதிகாரத்திற்கு பின் வைக்கப்பட்டுள்ளது? வர்ஷா மாத்திரம் மைக் ஆன் பண்ணுங்கம்மா. வர்ஷா பேசுங்க. வினாவுக்கு பதில் சொல்லுங்க. இனியவை கூறல். திரும்ப ஒரு தடவை கேள்வி கேளுங்கம்மா. செய் நன்றி எந்த அதிகாரத்திற்கு பின் வைக்கப்பட்டுள்ளது? இனியவை கூறல். சரி. அஸ்மா, திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? அஸ்மா மாத்திரம் மைக் ஆன் பண்ணுங்க. அஸ்மா. ஓம் அஸ்மா பேசுறாங்கல்ல, வேற யார்கிட்ட கேளுங்க. ஜெனாலின், திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 133. சரி. ஹசட், திருக்குறள் எத்தனை குறள்களை கொண்டது?  அசத் பேசுங்கம்மா. ஓம் அவங்க பேசுறாங்கல்ல. அர்ச்சனை அடுத்தவங்கிட்ட கேளுங்க. கிருத்திஷா, திருக்குறள் எத்தனை குறள்களை கொண்டது? 1330 குறள்களை கொண்டது. சரி. இமாசி சஞ்சனா, திருக்குறளின் மறுபெயர் ஒன்று தருக.
உலக பொதுமுறை. உலக பொதுமறை. சரி. ஹம்ஹர் செய்யாமல் செய்த உதவிக்கு எவற்றை கொடுத்தாலும் ஈடாகாது. ஹலோ சொல்லுங்க விட சொல்லுங்க. மண்ணுலகம் விண்ணுலகம். சரி. தேஷானி காலத்தினால் செய்த உதவி எதனை விட பெரியது? உலகினை விட பெரியது. சரி. எவ்வாறானவர்களின் நட்பை மறக்க கூடாது? பர்ஹா. குற்றமற்றவைகளின் நட்பை. சரி. பெரியோர்கள் துன்பத்தை போக்கியவரின் நட்பை எத்தனை பிறப்பிலும் நினைத்து வாழ்வார்கள்? ஹனா. ஏழு பிறப்பு. சரி. திணை அளவு உதவி செய்தாலும் அதனை பனையளவாக கொள்பவர்கள் யாவர்? நிதேஷ் சொல்லுங்க. பெரியோர்கள். சரி. சரி பிள்ளைகள் 10 வினாவும் கேள்வி கேட்டாச்சா? ஓகேவா? ஓகே சார். ஓகே அர்சனி ஓகேம்மா, குட், நல்ல பிள்ளை. அர்சனிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரிதானே பிள்ளைகள்? 10 வினாக்களும் பிள்ளைகள் அனைவரும் மனனம் செய்துட்டீங்களா? ஓகே தானே? அடுத்த வினா பகுதிக்கு போவோமா? சரி. இப்ப பிள்ளைகளுக்கு சேர் வந்து 5 வினாக்கள் இங்க தந்திருக்கிறேன். அந்த 5 வினாக்களும் விளங்குதா? இப்ப இதுல நீங்க சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடணும். இப்போ சேர் வந்து சரியும் தந்திருக்கேன், பிழையும் தந்திருக்கிறேன். அப்ப திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார். அது சரியா தவறான்னு யார் தெரிவு செய்யணும்? ஓகேவா? சேர் எத்தனை வினாக்கள் தந்திருக்கேன்னு பாருங்க. 5 வினாக்கள் தந்திருக்கிறேன். இந்த 5 வினாக்களும் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்குகின்றதா? வினா எழுதி விடை எழுதி முடிஞ்சதும் சேருக்கு சொல்லுங்கம்மா. செக் பாக்ஸ்ல போடலாம். என்னம்மா விளங்கலாமா? இவ்வளவு நேரம் வகுப்புல இருந்தீங்கன்னா நீங்க நன்மை உதவி அதெல்லாம் உண்டா சார்? விளங்கலாமா? நன்மை உதவி நன்றி அதெல்லாம் உண்டா சார்? அது எப்படி ஒன்றாகும்?
சார் சரியா பிழையாண்டு போடணுமா? ஓம் சரி பிழை அடையாளம் இடுங்க. சரி சார். Finished, sir. சார் மார்க்ஸ் அனுப்பியிருக்கேன் சாட்ல. That's edited, sir. சரி பிள்ளைகள், செய்த பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இமாசிட பயிற்சி கோப்பி வந்திருக்கான்னு சரி பார்க்கிறேன். இமாசி சஞ்சனா ஓமா வந்திருக்கு. மாசி சஞ்சனா எல்லாம் சரியா சார்? பாப்போமா. சார் விடைகளை பிள்ளைகள் வினாக்கள் செய்ய நேரம் தேவைங்கிற பிள்ளைகள் மாத்திரம் சேரோட பேசுங்க. எக்ஸ்கியூஸ் சார், நான் வீடியோல காட்டுறேன் சார். ஓமா வீடியோல காட்டுறேன் சார் எனக்கு டைம் வேணும். எனக்கு டைம் வேணும் சார். சார் நான் போட்டுட்டேன். ஓ பாக்குறேன். சரி செய்யுங்க பிள்ளைகள். செய்த பிள்ளைகள் சேருக்கு பயிற்சி கோப்பியை போடுங்க, நான் பாக்குறேன். வீடியோல காட்டுறேன்னு சொன்ன பிள்ளை பேருங்க பேசுங்கம்மா. வருஷம் அனுப்பியிருக்கீங்க பாப்போம். சார் ஜனாஷினி அனுப்பியிருக்கேன் சார். ஜனாசினி உங்களோட பயிற்சி கோப்பி வந்திருக்குமா? வர்ஷா உங்க பயிற்சி கோப்பியும் வந்திருக்கு. சரி சார். சார் டிலக்ஷன் நித்தியாசம் அனுப்பியிருக்கேன் சார். நித்தியாசம் அனுப்பியிருக்கேன். பாக்குறேம்மா. நிதேஷ் உங்களோட பயிற்சி கோப்பி வந்திருக்கு. நிதேஷ்
ஓகே சார். டிலக்ஷன் அனுப்பியிருக்கீங்க சார் லக்ஷ்மி தான் அனுப்பியிருக்கேன். ஓம். டிலக்ஷன் இன்னும் வரலமா? ஹர்ஷினி அனுப்பி. ஹர்ஷினி உங்களோட பயிற்சி கோப்பி வந்திருக்கு. ஜனஷினி உங்களுடைய பயிற்சி கோப்பியும் வந்திருக்குமா? ஓகே சார். சார் லக்ஷ்மி தான் அனுப்பியிருக்கேன். லக்ஷ்மிதாவும் வந்திருக்குது. ஓகே. ஜெயன், ஜஷான் அனுப்பியிருக்கீங்க. சார் வஹீஷான அனுப்பியிருக்கேன். நீங்க உங்களோட பேர் என்னன்னு இருக்கு? சார் ஜயான் அனுப்பினேன். ஜயான், ஜயான் பயிற்சி கோப்பி வந்திருக்கான்னு பாப்போம். ஓ, ஜயான் பயிற்சி கோப்பி வந்திருக்குமா? சார் என் ஆன்சர்ஸ் கரெக்டா? பாப்போம் சரி, பார்க்க போறேன். விருஷிகா அனுப்பியிருக்கீங்க. சரியா பிள்ளைகள்? எல்லோருக்கும் போதுமான நேரம் சேர்த்து தந்துட்டேன்னு நினைக்கிறேன் பயிற்சி கோப்பி செய்ய. ஆமாவா? பயிற்சி செய்யறதுக்கு சரிதானே பிள்ளைகள்? ஓம். முதலாவது பயிற்சிய சதனமாம். சரி, முதலாவது பயிற்சி அரிசினியை வாசிக்க சொல்லும் பொழுது சரி நான் வினா கேட்கட்டுமான்னு கேட்டது யாருமா? இமாசி சார். இமாசி, இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட கேக்குறீங்களா? சார். ஓகே. உங்களுக்கு விருப்பமானவங்ககிட்ட கேளுங்க பாப்போம். சார். கமீலியா திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். சரியா பிள்ளையா? சரி. ஜனாசினி தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை செய்நன்றி ஆகும். சரியா பிள்ளையா? சரி. சரி. ஒருவன் காலத்தால் செய்த உதவி சிறியதாயினும் அது உலகை விட சிறியது. விருக்ஷிகா சரியா பிள்ளையா? பிழை. சரி. ஜெனோலின் பயனை எதிர்பாராமல் செய்த உதவியின் நன்மை கடலை விட பெரியது. சரியா பிள்ளையா? சரி. சரி. அல்வின் குற்றமற்றவர்கள் நட்பை மறக்க வேண்டும். சரியா பிள்ளையா? பிள்ளை. சரியா? ஓகே. இமாசி, இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பிள்ளைகள் சரியா பதில் சொல்லிட்டாங்களா? ஓ சார். சரியா சொல்லிட்டாங்களான்னு பாப்போமா இப்ப? சார். சரி. இமாசி கேட்ட வினாக்களுக்கு பிள்ளைகள் சொன்ன பதில்கள் சரியான்னு சொல்லி நாங்க பார்ப்போம். சரி, கவனிங்க பிள்ளைகள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார். அப்ப சரின்னு பதில் சொன்னீங்க. ஆமாவா? சரின்னு சொல்றது சரிதானே பிள்ளைகள்? தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை செய்நன்றி ஆகும். சரியா பிள்ளைகள்? அது சரின்னு தான் நீங்களும் பதில் சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க பிள்ளைகள். ஒருவன் காலத்தால் செய்த உதவி சிறிதாயினும் அது உலகை விட சிறியது. சரியா?
பிள்ளை சார். தான் பார்த்தோம். அப்ப தவறுன்னு சொல்லி தெரிவு செய்திருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. பயனை எதிர்பாராமல் செய்த உதவியின் நன்மை கடலை விட பெரியது. சரியா பிள்ளைகளை சரி சார். சொன்னீங்க. ஓகே. குற்றமற்றவர் நட்பை மறக்க வேண்டும். சரியா? பிள்ளை சார். சாதனை பிள்ளைகள் சேருங்க. 5 வினாக்கள் தந்திருக்கிறேன். ஒரு வினாவுக்கு பிள்ளைகள் 2 புள்ளிகள். 5 வினாக்களுக்கு 10 புள்ளிகள். 10 புள்ளிகள். 5 வினாக்கள் 10க்கு நீங்க 10 புள்ளியும் எடுத்துட்டா சரி, உங்களுக்காக ஒரு ஸ்டார் தாரேன், நட்சத்திரம், அதை போட்டுக்கொள்ளுங்க. ஜனாஷினி 10க்கு 10. ஓகேம்மா, குட். சாரி 10க்கு 10 ஓகேம்மா, குட். நல்ல பிள்ளைகள். இப்ப 6 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் விளங்குதா பாருங்க. ஓ சார். விளங்குது சார். சரியா? ஓகே. இப்ப இங்கேயும் அதே போலதான், நாங்க முதல்ல செய்தது போலதான் வினா எழுதி நீங்க விடையை தெரிவு செய்துட்டு சேர்க்கு சொல்லணும். ஓகேவா? சார் இதுக்கு அடிங் போடணுமா? ஓமா, இல்லம்மா, அதே தொடர்ச்சி தான். தொடர்ச்சி எழுதிட்டு போவா சார்? ஓ, தொடர்ச்சி நீங்க 6ன்னு எழுதிட்டு போகலாம். இதற்கு சேர்ப்புள்ளி தருவேன் பிறகு. எக்ஸ்கியூஸ் சார். ஓம். துன்ப காலத்தில் உதவியரிட போட்டிருக்காங்களே சார். உதவியவரின் நட்பை. எக்ஸ்கியூஸ் சார், எழுதினா செட் பாக்ஸ்ல அனுப்பிவிட்டா. அனுப்புங்க. அதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் சார். உங்களுடைய பயிற்சி கோப்பியெல்லாம் பார்க்குறேன் சார். ஹம்ஹர் அனுப்பியிருக்கீங்க. ஓகேம்மா. கனீலியா அனுப்பியிருக்கீங்க. துன்ப காலத்தில் உதவியவரின் நட்பை விளக்கக்கூடாது. ஒருவர் செய்த தீமையை அன்றே மறப்பது தர்மம் ஆகும். துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஒரு பிறப்பில் நினைப்பவர் பெரியோர். திருக்குறள் 153 அதிகாரங்களை கொண்டது. செய்நன்றி மறப்பவருக்கு கடை தேர வழியே இல்லை. இந்த வினாக்களுக்கு விடை எழுதிட்டால் ஓம் சேர்னு சொல்லுங்க.
சரியா பிள்ளைகள் செய்து கொண்டோமா? சார் லாஸ்ட் கேள்வி விட எழுது. இல்ல சார். ஓகே, எழுதுற பிள்ளைகள் எழுதி கொண்டுங்க. எழுதி முடிச்ச பிள்ளைகள் கொஞ்சம் மனனம் செய்து கொள்ளுங்க. நாங்க பார்த்த பகுதிகள் எல்லாம் போமா. சார் இந்த கேள்வியை நான் கேட்கட்டுமா? யாருமா? தேஷாணி. தேஷாணி. ஓகே, கேட்கலாமா? இதுவரை வினா கேட்காத பிள்ளைகிட்ட கேளுங்க. சரி சார். இமாஷி அனுப்பியிருக்கேன் பாருங்க சார். இமாஷி இமாஷி வரலையம்மா இன்னும். அனுப்பவா சார்? அனுப்புங்க பாப்போம். சர்வீஸ் அனுப்பினது மாத்திரம் தான் வந்திருக்கு. இமாசி இப்பதான் வருது. சரி சார். ஓகே, வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் சார், யார்ட்டோ பேர் ஐபோன்ல இருக்கு சார். ஐபோன் இருக்கா? ஓ சார். சரி, நீங்க இருக்க பேரை வாசிங்க, சொல்லுங்கம்மா. பேரை அவங்க வந்து ரீநேம் பண்ணி வச்சிருக்காங்க தானே, அது விளங்குதா? ஓ சார். அவங்கள சொல்லுங்க. Sir, Kiritisha also sent. கிருத்திஷா. ஓமா, கிருத்திஷா இப்பதான் வந்து கொண்டிருக்குமா? Okay, sir. ஓகே, வந்துட்டு. சார் நான் லெஃப்ட் சைடுல அனந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். ஓம் சார் ஜயானும் அனுப்பிட்டேன். போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். ஓகேம்மா. கயான் ஜெனோலின் அனுப்பியிருக்கீங்க. ஜெனோலின் தான் அனுப்பியிருக்கீங்க. எஸ் சார். சார் டிலக்ஷன் அனுப்பிட்டேன். சாம்சங்னு வந்திருக்கு, அது யாருமா? சாம்சங் சார் டிலக்ஷன் அனுப்பிட்டேன். சார் ஜயானும் அனுப்பிட்டேன். டிலக்ஷன் எஸ்எஸ் நீங்க தான் ரீநேம் பண்ணுங்க. டிலக்ஷன் அர்ஷனி அனுப்பியிருக்கீங்க. ஜயான் அனுப்பியிருக்கீங்க. ஜைன் அனுப்பியிருக்கீங்க. தேனுஜன், தனுஜன் பண்ணிட்டீங்களா சார்? வர்ஷா வந்திருக்குமா? சரி பிள்ளைகள், எல்லோரும் செய்துட்டீங்கன்னு நம்புறேன். ஆமாவா? ஆமா சார். சரி, வினா கேளுங்கம்மா. தங்கச்சி வினா கேளுங்க. சார் நிதேஷ் அனுப்பிட்டேன். சார் நான் சார் இமாஷிய கூப்பிட்டீங்களா? இமாஷி எங்கம்மா? இமாஷி தானே வினா கேக்குறதா சொன்னீங்க. இல்ல சார், தேஷானி தான் கேட்டேன். தேஷானி சார்
தேஷானி வினா கேட்கறதா சொன்னீங்க, கேளுங்கம்மா. ஓகே சார். துன்ப காலத்தில் உதவியவரின் நட்பை விடக்கூடாது. ஹர்ஷடி சொல்லுங்க. சரி, சரியாதா? சரியான பதில். ஒருவர் செய்த தீமையை அன்றே மறப்பதே தருமம் ஆகும். இமாஷி சஞ்சனா. ஆமா. சரி, சரியான பதில். துன்பத்தை போக்கியோரின் நட்பை ஒரு பிறப்பில் நினைப்பவர் பெரியோர். மகிஷா. இல்ல. சரியான பதில். திருக்குறள் 153 அதிகாரங்களை கொண்டது. கிருத்திக்ஷா. பிழை. சரியான பதில். செய்நன்றி மறப்பவர்களுக்கு கடை தேர வழியே இல்லை. கெபில்யா. சரி, சரியான பதில். சரி, இப்ப நாங்க பாப்போம் பிள்ளைகள் கூறின பதில்கள் சரியா அப்படின்னு. சரியாம்மா, கவனிங்க பிள்ளைகள். இப்ப நீங்க சொன்ன பதில்கள் சரியான்னு சொல்லி இப்ப நாங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப முதலாம் வினா கவனிங்க. அதாவது 6ஆம் வினா. தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அது 6ஆம் வினா. துன்ப காலத்தில் உதவியவரின் நட்பை விடக்கூடாது. சரியா பிள்ளைகள்? அது சரி சார். சரிதானம்மா? சரியான கூட்டு. சரின்னு தெரிவு செய்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. ஒருவர் செய்த தீமையை அன்றே மறப்பது தர்மமாகும். சரியா? சரி சார். சரி, செய்த தீமையை நாங்க அன்றே மறந்துட வேண்டும். துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஒரு பிறப்பில் நினைப்பவர் பெரியோர். சரியாது? எத்தனை பிறவியில் நினைப்பாங்க? 7 பிறவியில். திருக்குறள் 153 அதிகாரங்களை கொண்டது. சரியாது? பிள்ளைகள் 153 அதிகாரங்கள் தான் காணப்படுது. அடுத்து சதனை பிள்ளைகள், செய்நன்றி மறப்பவர்களுக்கு கடை தேர வழியே இல்லை. சரியா? கடை தேர்வது என்ன பிள்ளைகள்? சரி சார். கடை தேர்தல் முடியல. சதனை பிள்ளைகள், கடை தேர்வதுன்னு சொன்ன பிள்ளைகள் அவர்களுக்கு மோட்சமே கிடையாது, மோட்ச முக்தி கிடையாது. சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க 10 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது இங்க இந்த இடத்துல நாங்க 6ல இருந்து 10 வரைக்கும் 5 வினாக்கள். அப்ப இந்த இடத்திலும் சேர் வந்து உங்களுக்கு ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில 10 புள்ளி தரேன். 10க்கு எத்தனை புள்ளி? 10க்கு 10. கெமிலியாவு 10க்கு 10. ஜெனோலின் 10க்கு 10. 10க்கு 10. நான் 10க்கு 10. ஓகே மகுட். 10க்கு 10 எடுத்த பிள்ளைகள். ஓமா. அர்ஷனி 10க்கு. ஓகே அர்ஷனி, 10க்கு 10 இருந்தால் இதுக்கும் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. மனதில் நிலைக்கும் விஜயாதி. சரி, இப்ப பிள்ளைகள் அடுத்த பயிற்சிக்கு நாங்க போறோம். இப்ப இந்த பயிற்சி பிள்ளைகளுக்கு விளங்குதா பாருங்க. செய்நன்றி எனும் திருக்குறள் அதிகாரத்தினை அடிப்படையாக கொண்டு இடைவெளி நிரப்புக. விளங்குதா? இப்ப இந்த பயிற்சிய பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறீங்க. ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டேன் சார். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டேன் சார். ஓகேவா பிள்ளைகள்? இந்த பயிற்சி உங்களுக்கு ஹோம்வொர்க். நீங்க வந்து இத வீட்டு வேலையா செய்ய போறீங்க. ஓகேவா? ஓகே சார். சரியாம்மா? சரி பிள்ளைகள், வீட்டு வேலையா அதை செய்ய போறீங்க. இதுவரை செய்த பயிற்சிகள் எல்லாம் பிள்ளைகள் ஞாபகமா இருக்கா? சரிதானே பிள்ளைகள்? ஆகவே நாங்க இன்றைய நாள் பாடத்தை நிறைவுக்கு கொண்டு வரோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ஆமா சரி. இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? ஓ சார்.
நல்ல விளங்க இதனால் பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்துச்சு சார். ஓகே பிள்ளைகள், ஓகேவா? அப்ப நாங்க அடுத்த வகுப்புல தான் சந்திக்க போறோம். அது வரைக்கும் பாய், குட் நைட். நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். Thank you.